கைஸ், உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குமான்னு தெரில. நாங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தோம். நம்ம நண்பர் இருக்கார். நாங்கள் வந்து சரி நம்ம வந்து ஒரு வ்ளாகர், நம்ம வந்து வ்ளாக் எடுக்கணுன்றதே எங்களுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. நாங்கள் ஒரு இடத்த காட்டுறோம், இருங்க. ஆக்சுவலாக இடம் எப்படி இருக்குது, இதுதான் நெல்லியம்பதி. அந்த பக்கம் இன்னும் நாங்கள் ஏறணும். காலைல கிளம்பி வந்துட்டோம். வாட்டர் ஃபால்ஸ் தெரியுதான்னு தெரியல, ஃபுல்லாகவே ஃபால்ஸ் தான். நாங்கள் வந்து போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ரைட், நெல்லியம்பதி தான். இங்கே பாருங்கள், ரோடு ஃபுல்லாக வாட்டர் ஃபால்ஸ்ன்னு இல்லை, வாட்டர் ஃபால்ஸை சுற்றி தான் ப்ரோ ரோடே இருக்குது. அருமையாக இருக்குது இடம். இங்கே பாருங்கள், வண்டி வாட்டர் ஃபால்ஸும் மிஸ்ட்டு மூஞ்சிக்கு ஏறுது. நண்பர் பாருங்கள், நண்பர் சூர்யா நடந்துட்டார் மிஸ்ட்டில். எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்குது. வரலாம், தாராளமாக வரலாம். 360 நாள் வரலாம். நான் நெல்லியம்பதியில் வீடே வாங்க போகிறேன். வாழ்க்கையில் எவ்வளோ உச்சிக்கு வேணால் போகலாம், ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு போங்க. எங்களுக்கு பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்டுன்னு நினைக்காதுங்க, அது அவ்வளோ ஃபாகு. சரிங்க, இந்த மிஸ்டில் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா பார்த்துக்கோங்க மிஸ்ட்டை. அதாவது அந்த இடத்துல கொஞ்சம் இருக்குது, அதாவது எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அருமையாக இருக்குது. நெல்லியம்பதி தான்ப்பா. தலைப்பாடாக சொன்னோம் நிறைய பேர்கிட்ட, வாங்க போகலான்னு. அது வந்து பிளான் கேன்சல் ஆகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி பிளானே இல்லை. காலைல எந்திரிச்சிட்டு அப்படியே படாக்கு எடுத்துகிட்டு செயினை லூப் அடிச்சுட்டு காலைல எங்கே போகலான்னு யோசித்தோம். காலைல வாட்டர் வாஷ் வேறு பண்ணி எடுத்து வந்தேன் என் வண்டி. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். வண்டி எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே ஏதோ நான் சொல்லி மனசை கஷ்டப்படுத்த விரும்பலை. இங்கே பாருங்கள், காலைல தான் லூப் அடித்தேன். காலைல லூப் அடித்த செயின். அருமையாக இருக்குது கைஸ். இந்த ரோட்டில் வழி கொண்டு என்ன யூடியூப் இருக்குங்களா? அப்படிங்களா? 2 வியூ பாயிண்ட் இருக்குண்ணா. ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் நமக்கு பின்னாம்பரம் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நமக்கு பின்னாம்பரம் அங்கே சீதாப்பூர் வியூ பாயிண்ட், கொல்லங்கோடு, பாலக்காடு, இந்த பொள்ளாச்சி மீன்கரை டேம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஃபுல்லாகவே பார்க்க முடியும். செகண்ட் பாயிண்ட் வந்து பரமக்குடி டேம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வியூ கூட பார்க்கலாம். பின்ன போகிறது வந்து ஃபுல்லாக நம்ம ஃபாரஸ்ட்டு போகணும். அனிமல்ஸ் இருக்குது, காட்டுப்போத்து இருக்குது, பின்ன ஆனை, புலி, கடுவா எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம லக்கு மாரி தான். பின்ன போகிறது வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்னால பின்ன ஆஃப் ரோடு ஃபுல்லாக 2 வீக் பாயிண்ட்ல ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரத்தில் ரிட்டர்ன் வந்துடலாம். ஜீப்புக்கு வந்து 2000 ரூபா சார்ஜ்னா, பின்ன ஒரு ஆளுக்கு 60 ரூபாய்க்கு பாஸ் இருக்குது. நம்மளோட இன்சூரன்ஸ் வந்து ஃபாரஸ்ட் போகிறனால. பின்ன வண்டிக்கு 100 கூடி இருக்குது. ஒரு வண்டியில் மேக்ஸிமம் 7-8 பேர் போகலாம். போய் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கலாம். பின்ன ரிட்டர்ன் நம்ம சைடு 8 மெம்பர் சேர்த்து 2000. ஒரு ஆள் போனாலும் 2000 ரூபா தான். 7 பேர் போனாலும் 2000 ரூபா. நம்பர் அடிச்சுக்கோங்க. 80 75 சாரி, அது 80 78 75 31 75 குமார் நெல்லியம்பதி நடிச்சா போதும். ஓகேங்களா? இங்கே போகிறோம்ல சார், ஸ்ட்ரைட் 5 கிலோமீட்டர் போனால் சீதார்குண்டு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட் கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் நடக்கிறது, சைடு தொட்டது மாரி போகிற மாரி. இப்போ அதை பார்த்து முடிச்சு ரிட்டர்ன் வரும். இங்கே ஒரு ஆரஞ்சு பாம்பு இருக்குது. சீசன் இல்லை, சீசன் டிசம்பரில் தான். ஜஸ்ட் ஒன்று பார்க்கலாம், அவ்வளோதான். ஒரு ரிஸ்க்கும் இல்லை. நெல்லியம்பதி வந்துட்டோம். நண்பர் டீ குடிச்சிட்ருக்காரு. சொல்லுங்கள் ஏதாச்சும். வந்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. டீயை குடிச்சிட்டு திருப்பி கீழே இறங்க போகிறோம். ரைஸ், நெல்லியம்பதி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து குரூப்பாக வரப்போ ஜீப் ரைட் போகிறோம். நண்பருக்கு சளி பிடிச்சிருச்சு. என்ன இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, மணாலிக்கே போனாலும் சரி, 6 மணிக்கு வீட்டுக்கு போகணுன்றான். இவன்ட்ட என்னன்னு கேளுங்க. எதுக்குடா 6 மணிக்கு வீட்டுக்கு வீட்டில் அம்மா உடம்பு எங்கே போனோம்? இப்போ கிளம்புனா 6 மணிக்கு வீட்டுக்கு போகலாம், 6 மணிக்கு வீட்டுக்கு போகலாங்கிறேன். இவன் வந்து கடத்துறோம் இன்றைக்கி. 6 மணிக்கு மேலே தான் இவனை வீட்டில் போய் விட்றோம். உங்களுக்கு பதிவு
ஒரு 10 பேரில் 6 மணிக்கு போகிறோம். 6 மணிக்கு முன்னாடி போகணுமா? 6 மணிக்கு முன்னாடி போகிறோம். சரி நாங்கள் கிளம்புறோம். பை கைஸ். யாராவது சொல்கிறா மற்றவங்க எத்தனை சொல்கிறேன்னு கேட்டால் எல்லாம் 2000 தான். ஒரு 1600, அப்போ அதுக்கு ஒரு 200, இதுக்கு ஒரு 100, 2000 ஆகும். ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நேரமாக வேண்டாம். என்ன ஏரியாவில் ஸ்லிப்பரி தான் மேட்ரு. பிரேக்கு பிடிச்சா 2 பிரேக்கும் இழுத்துட்டு ஓடிடும் பின்னாடி. அதேமாரி பிரேக்கு பட்டுன்னு அடிச்சோன்னா அவர் உழுந்தார் பார்த்தியா ரோட்டு மேலே, அந்த மாதிரி தான் உழுகணும். சரிச்சு மண்ணில் சரிச்சு அதான் ஓடல. ஜீரோ 0.5 முன்னாடி இருந்துச்சுன்னா நீட்டாக எடுக்கலாம். சத்யா கண்ட்ரோல். ஆ திஸ் இஸ் வாட் கண்ட்ரோல். ஞானசாமி வீடியோ எடுத்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் ஒன்றுமே தெரியல. எனக்கெல்லாம் உனக்கத்தான் நீ வந்து வெறும் கண்ணு. எனக்கு கண்ணாடி போட்டுருங்க. கண்ணாடி ஒரு பக்கம் வாங்க. நான் சொன்னது பெருசு. இதுதான் நான் சொன்னது பெருசு. இதுக்கப்புறம் தான் நம்ம இன்னொரு ஃபால்ஸ், இன்னும் எடுத்த ஃபால்ஸ்.
ஃபோன் தான் எடுக்கிறியா? ஆ நடந்து போகிற மாதிரி நல்லா இருந்திருக்கும். குற்றாலத்தில் ஐஸ்கிரீம் திருட வந்திருக்கான் பாருங்கள். ஐஸ்கிரீம் திருட வந்தான் ஓடிதான். ஐஸ்கிரீம் திருட வந்தான். ஐஸ்கிரீம் திருட முடியலன்னு போயிட்டான். இந்த ஐஸ்கிரீம் கடையில் தான் திருட வந்தான், மாட்டிக்கிட்டான். தாண்டி வந்தால் வழி இல்லை. ஃபஸ்ட்டு நான் நடந்து போய் பார்க்குறேன், அதுக்கப்புறம் நீ வா. கீழே இறங்கிருக்கு ஐஸ் கவா வந்தோம், சரியான மழையில் மாட்டிக்கிட்டோம், உள்ளே இறங்க முடியல. இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? சரி, மழை பெய்யுதுன்னு வெளியே வந்தால் மழை அப்படியே நின்றுச்சு. அப்புறம் சூர்யா வந்து ஷாருக் கான் போஸ் கொடுப்பாரு. ப்ரோ சூர்யா அப்புறம் அந்த ஷாருக் கான் போஸ் கொடுங்க. வாழையார் வந்துட்டோம். நண்பர் உட்காந்துருக்காரு. மதியாக கால் நீட்டி உட்காந்துருக்கோம். நண்பர் சூர்யா இன்னும் 1 மணி நேரம் வீட்டுக்கு போகிறதுக்கு. 6 மணிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 6 மணிக்கு போயிடலாம். ஏதாச்சும் குறைகள் இருக்கா? ஒரு குறையும் இல்லை, ஒரு நிறைவு மட்டும்தானா? சரி, நாங்கள் வந்துட்டு கிளம்புறோம். பார்த்துக்கோங்க. அப்படியே படுத்து விட்டதை பார்த்தா கீழே தண்ணி நல்ல வேலை படுக்கிறேன்ற பேரில் தண்ணி. சரி கைஸ், நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். என்னடா விலாக முடிக்கலன்னு யோசிக்காதீங்க. அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டேன். இதெல்லாம் ஞாபகத்துக்கு விலாக முடிக்கலன்னு வண்டியை கழுவ போகிறோம். காலைல தான் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு எடுத்து போனோம். கண்டிஷன் பார்த்துக்கோங்க. வாட்டர் வாஷ் போடுறோம், எடுக்கிறோம். சோலி முடிச்சு